ஹாய் டிஎன் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, ஆனக்குளம் டு மாமல்லகண்டம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ மாமல்லகண்டம் போகிற வழியில் கிட்டத்தட்ட நிறையா வில்லேஜஸ் இருக்குதுன்னு கேள்விப்பட்டு அதையெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு தான் போயிட்டுருக்கோம். பட் போகிற வழி எல்லாமே பயங்கரமான ஆஃப் ரோடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அங்கே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எப்படி சொல்கிறது, ரப்பர் தோட்டங்களாக தான் இருக்குது. ஸோ இந்த மூணார் அப்படிங்கும்போது காஃபி, ரப்பர் இதெல்லாம் தான் அதிகமாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா யானைகள் எப்போ வேணாலும் வர மாதிரி இருக்கிற ஏரியா தான். இதுக்கு பக்கத்தில் தான் ஆனக்குளம் அப்படின்ற ஒரு ஏரியாவே இருக்குது. ஸோ யானையெல்லாம் தண்ணி குடிக்க வர ஒரு ஏரியா. அதனால் இந்த ஏரியா பாருங்கள் டார்க் ஃபாரஸ்ட்டாக இருக்குன்ட்டு. ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போகிற இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய ட்ரைபல் வில்லேஜஸ் இருந்தாலும் ரொம்ப 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 செக்யூர்டான பிளேஸு, ரொம்ப ரெஸ்ட்ரிக்டான ஏரியா. இப்போ நம்ம போகிற ரூட்டே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருஷங்களுக்கு மேலே அதை பூட்டி வச்சுருந்துருக்காங்க. ஐ மீன் அது யாருமே போகக்கூடாது, அங்கே இருக்கிற கிராம மக்கள் மட்டுமே பயன்படுத்துறதுக்கு மட்டுமே வச்சுருந்துருக்காங்க. வாவ், இங்கே பார்த்தீங்களா. ஆனால் இப்போ நம்ம போகிறது வந்துட்டு இப்போது ரீசன்ட் டேஸில் வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா மாமல்லகண்டம் வருதுன்னு சொல்லலாம். நம்ம அதெல்லாம் தாண்டி தான் போகிறோம். ஆக்சுவலாக அதை ஒட்டி தான் போவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போகும்போது தான் தெரியும் எந்த மாதிரி இருக்குது. இங்கே வருங்க, அதனுடைய ஃப்ளோவே பயங்கரமாக இருக்குது. ஆனால் அங்கே யாருமே போக முடியாது, போய் குளிக்க முடியாதுன்னு தான் சொல்கிறாங்க. பார்ப்போம். இதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு க்ராஸ் பண்ண போகிற பிரிட்ஜு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ நம்ம போகிற ஏரியா பார்த்திங்கன்னா இந்த வழியில் தான் நம்ம பிரிட்டிஷர்ஸ் வந்து இங்கேருந்து கொச்சின் ஹார்பருக்கு இந்த ஏலக்காய் இந்த மாதிரி வந்து நிறைய பொருட்களை வந்து இங்கேருந்து அறுவடை செஞ்சு அங்கே ஏர்போர்ட்டோ இல்லை வந்துட்டு போர்ட்டுக்கோ கொண்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏரியா எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. இந்த ஏரியா எத்தனால க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுக்கு காரணம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இதில் வந்து நிறையா ரோடெல்லாம் வந்துட்டு டேமேஜ் ஆனதுனால ரோடெல்லாம் ஒழுங்காக இல்லை, அதனால் பிளாக் பண்ணியிருந்தாங்க. இங்கே வருங்க, இது இந்த வழியிலெல்லாம் எப்போ வேணாலும் யானைகள் வர மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை பிளாக் பண்ணுறதுக்கு நிறைய ரீசன்ஸு சொன்னாங்க. பார்ப்போம் அது எப்படி இருக்குன்ட்டு. இங்கே வருங்க. ஆனால் இப்போ எதுக்காக இந்த ரோடு போட்டுட்ருக்காங்க அப்படின்னா, இங்கே வந்து இபி ஆஃபீஸ் எல்லாம் இருக்காமா ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் இதுக்குள்ளே இருக்கிற மக்கள்லாம் வந்து இங்கே வெளியில் வரணும் அப்படின்னா ஒழுங்கான ரோடு இல்லை அப்படின்றதுக்காக இந்த ரோடையெல்லாம் வந்து அவங்க போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதுவும் சொல்கிறாங்க. பட் என்ன இருக்குது உள்ள அப்படின்றதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் போகிறோம். ரோடு நல்லா போட்டிருக்காங்கன்னு பார்த்தா இதுவே ஒரு மாதிரி ஷேக்கியாக தான் இருக்குது. இன்னும் ரோடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலை. பட் இது எல்லா ஏரியாவுமே பார்த்திங்கன்னா யானை நடமாடக்கூடிய ஏரியா தானா. ஸோ நைட் டைமில் வந்து 6 மணிக்கு மேலே யாரும் வெளியிலே வர மாட்டாங்க, யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி ரிட்டர்னு வரணும் அப்படின்றது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஆதிவாசிகள் தானே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்க இதெல்லாம் உள்ளேருந்து ஆதிவாசி குடிகள்லேருந்து வராங்களாமா. ஸோ இங்கே வந்து ஆனைக்குளம் வருவாங்க, இந்த மாதிரி ஏதாவது வெளியில் வேலை இருந்ததுன்னா வருவாங்க. இங்கே வருங்க, ஏரியாலாம் இப்போ தான் வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நம்மளுக்கு இப்படி இருக்குது. பட் எல்லாமே ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா இந்த அளவுக்கு அட்வென்ச்சரஸாக கண்டிப்பாக இருக்காது. வேறு மழை பெஞ்சு நல்ல சீசன்னால எல்லா இடத்துலையும் பண்ணி வந்துருக்கு. ஆதிவாசி மண்ணுக்கு லைன் போகுது. மண்ணுக்கு எத்தனை குடும்பம் இருக்குது, எத்தனை கிராமம் இருக்குது? அது ஒரு 8, 9, 10 கிராமம் இருக்கு. 10 கிராமம் இருக்கா? இப்போ நம்ம ஏரியாலேயே அங்கே பல சைடு அதாவது ஒரு பக்கமே வீடு இல்லாமல் இந்த வழியில் ஃபுல்லாக அங்கங்கே சாணி பாருங்க. ஆனைக்குளத்தில் தண்ணி குடிக்க வர யானையெல்லாம் இந்த வழியாக தாண்டி தான் போகுங்களா? ஆனைக்குளம் போய் தாண்டி தான் போகணும். இதெல்லாம் காட்டுக்குள்ள போயிடும். அவருக்கெல்லாம் ஷார்ட்கட் இருக்கு. ரோட மாதிரி வரையல்ல எல்லாம் இதெல்லாம் காட்டு வழியா ஷார்ட்கட்டா போடுங்க. அது எதுக்குள்ள வேணாலும் போகணும். அதான் காலையில் இங்கே சுற்றிட்டு இருந்துருக்கு. காலையில்
இந்த மரம் பாறை தாங்கி நிக்குதா? ஆமாங்க, இது பாருங்க, இங்க ஒரு மரம், இங்க விழுது மாதிரி தாங்கி நிக்குது. இந்த மரம் தான் பாறை தாங்கி நிக்குதுங்களா? மரம் தாங்கி நிக்குது. பாறை வந்து மரம் தடுத்து நிக்குது. மரம் தடுத்து. தண்ணி பாருங்க எவ்வளோ கிளியராக சூப்பராக இருக்கு. மீன் பாறை பிடிச்சிருக்கீங்க. ஆமாங்க. இதுல தான் வருவா யானை. உங்க பாருங்க எப்படி அடிச்சு போகுது. அப்ப இந்த வழியா வந்து அப்படியே போய் இந்த வழியா வந்து அப்படியே போய் ஆனக்குளத்துல தண்ணி குடியாது. இந்த மாதிரி இடையில வழியா வச்சு அப்பா சாமி, அது வந்த பாதையே பார்த்தீங்களா எப்படி இறங்கி வந்தது வருங்க. உடச்சிக்கிட்டு காரணம் ஆண்கள் குன்னு ஊட்டி குன்னு நிறைய இருக்குங்க. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற வழியில தான் அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரங்க மூணாறுலேருந்து காஃபி, கொக்கோ, டீ, தேயிலை எல்லாம் எடுத்து ஹார்பருக்கு கொண்டு போய் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. இல்லை எதுவும் உடைக்கிற சவுண்டு கேட்கல. இல்லை சரி போ. யானை பாருங்க இதில் தான் இறங்கி போகும்போது இல்லைங்க அவரு தான் பைக் நிக்குது, பைக் நிக்குது. இதெல்லாம் ஆதிவாசி அவங்க வீடு.
மலைக்கு மேலே சுரங்கமா? இது என்ன வருது? கடை ஆதிவாசி கடையா? இது ஆஃப் ரோடு ஒரத்திக்குடி. குடும்பம் இருக்கு. ஒரு பஞ்சாயத்தில் ஒரு பாகம் ஒரு
மருந்து புழு இல்லையா? ஆமா புழுவா? ஆமா புழுக்கு உள்ள மருந்து. அட்டையா? இங்க கட்டுங்க. அட்டை கடிக்காம இருக்கிறக்கா? ஆமா. ஓ எப்படி எதுல தயாரிச்சது? இந்த காயில் இந்த கால் தேக்கிறதுக்கு. ஓ அட்டை கடிச்சா புகழ் இல்லையா? புகழ அந்த உப்பு நெட்டோலை அவ்வளோ எல்லாமே இருக்கு. அறுவாள் ஏன் கையில் வச்சிருக்கீங்க? இந்த கத்தி என்ன காட்டுக்குள்ளே போகிறதுக்கு. ஆமாம். இல்லை இல்லை அவருக்கு காட்டுக்கு போகும்போது காட்டுக்குள்ளே போகும்போது அந்த அட்டை அடிக்காது. யானை நிறைய இருக்கு. ஆனை நிறைய இருக்கு. இப்போ காணாம கிட்டும் எங்கே போகிறது? மாமலக்கண்டா ஆனை கிட்டும். இப்போ காணாம கிட்டும் என்ன ஆனை இப்போ காணாம கிட்டும் யானை கிடையாது. இப்போ இல்லை, ஆனால் பார்க்க முடியாது. நைட்டு தான். நைட்டு தான். ஆமாம். சரி சரி. எந்த ஊர்? கோயம்புத்தூர். வந்துடுறேன். இந்த வால்பாறை. பொள்ளாச்சி வால்பாறை. ஆமாம் அந்த ஊரெல்லாம் வந்தாச்சு. இந்த பொள்ளாச்சி வால்பாறை முடிசி முடி அது பக்கம் எல்லாம் வந்தாச்சு. ஊரில் ஆள் இருக்கு அங்கே. ஓ சரி சரி. இந்த இடம் மாதிரி இல்லையா? அங்கே ஆள் இருக்கு. சரி சரி. பிரசாந்த் ஆ അപ്പം മേള சரி മേള ஓகே சரியா? ആ ശരി ശരി. போயிடா சரி. அதுதான் வாட்ச் டவர். ஸோ அங்கேருந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுவாங்க. அங்கே பாருங்க, இங்கேருந்து வீடு, இங்கே தான் வீடு. ஓ அங்கே பாருங்க, அதுக்குள்ளே ஒரு வீடு இருக்குது, இதுக்குள்ளே ஒரு வீடு இருக்குது பாருங்க. ஸோ இந்த பாறை தான் அவர் அப்படியே சொல்லிட்டு இருந்தார், குறவன் பாறை குறத்தி பாறை அப்படின்ட்டு. ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா குறவன்குடி இல்லை குறத்திக்குடின்னு ஒரு ஊரில் இருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்க. ஆனால் அது ஏதோ டேங்க் மாதிரி கட்டியிருக்காங்க, அதை அடிச்சுட்டு போயிருக்கும் போல் இருக்குது. ஸோ ஆமாங்க, இந்த இடத்துல வெள்ளம் வரும்போதெல்லாம் அவங்க அந்த பாறை மேலே கட்டியிருக்கிற வீட்டுக்கு போயிடுவாங்களாட்டிருக்கு. ஆனால் அங்கெல்லாம் மேலே பார்க்கறதுக்கே படு பயங்கரமாக இருக்குங்க. வா பாருங்க, கோழியில் வளர்த்திட்டு அப்படியே இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதாங்க காஃபின்னு சொல்லுவாங்க. காஃபி இதுதான் காஃபி பீன்ஸு. காஃபி சக்கரை பழங்க ஏங்க அது காஃபிங்க, என்னங்க சொல்கிறீங்க? சக்கரை பழமா?
காஃபி தான் என்னென்ன சொல்கிறாரு பாருங்க. சரி ஓகேங்க, நம்ம அப்படியே அடுத்த இடத்துக்கு போவோம்.